சிம்பிளாக ஹெல்த்தியாக அயன் கால்சியம் சத்து மிக்க ராகி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 20 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட எடுத்துக்கலாம். இதுக்கு 1 கப் ராகி மாவு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா வறுக்கணும்னு அவசியமே இல்லை. இதில் கொஞ்சம் உப்பு, நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வறுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம புட்டுக்கு மாதிரி ரெடி பண்ணணும். இந்த உதிரி புட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொங்கு நாடு கிராமத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது. நீங்கள் கையில் பிடிச்சா பிடிக்க வரணும். அதே சமயம் ரொம்ப ஓவராகவும் ஸ்டிக்கி ஆகிடக்கூடாது. அதாவது கொழுக்கட்டைக்கு மாதிரி நீங்கள் இப்போ செய்யக்கூடாது. ஸோ அதனால தான் நாங்கள் பிகினர்ஸ்க்காக எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணி தண்ணியை மாவு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றியும் பண்ணலாம். அதே சமயம் தேங்காய் பால் ஊற்றலாம், நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது நல்ல ஈரமான காட்டன் துணியை போட்டுட்டு ஸ்டீமரில் நம்ம இந்த மாவை போட்டு ரொம்ப அமுத்திடாதீங்க. அப்படியே தனித்தனியாக தான் இருக்கணும். இதை மூடி கிட்டத்தட்ட 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக வைக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அது வேகாது. இது மேலேயே நீங்கள் தேங்காய் 1 கப் போட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காரமாக இருந்தனாலும் ஸ்வீட்டாக இருந்தாலும் ரெண்டுக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, பாலியஸ்டரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் சொன்ன மாதிரி 20 நிமிஷம் வேக வச்சாச்சு. நீங்கள் எடுத்து பார்க்கணும் வெந்திருக்கா அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா நீங்கள் கையில் எடுக்கும்போதே உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், லைட்டாக அந்த உருட்டை வரும். ஸோ இந்த மாதிரி இருந்துனாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்படி வேகலை அப்படின்னா உடச்சி விட்டு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வேக வைக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இப்போது நல்லா உதிரியாக வெந்துருச்சு. இதை சலிக்கணும் நல்லா அவசியமே இல்லை. ஸோ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி தான் அரிசி புட்டு, பாசிப்பருப்பு புட்டு எல்லாமே சேம் மெத்தடு தான். நீங்கள் கவுனி அரிசியில் கூட பண்ணலாம், நல்லாவே இருக்கும். ஊற வச்சு கொஞ்சமாக அதை ட்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். காட்டன் கிளாத் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் துணியில் ஒட்ட பார்க்கும். நம்ம அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் நான் ஸ்வீட்டு தான் பண்ண போகிறேன். ஆனால் நார்மல் ஒயிட் சுகர் போடாமல் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ண போகிறேன். முதல்ல ஒரு 1/2 கப் தேங்காய், 1/2 கப் நம்ம நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் பொடி, நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இம்மீடியட்டாக சர்வ் பண்ணலாம். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இரும்பு சத்து, கால்சியம் சத்து இருக்கிறதுனால கண்டிப்பாக போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.inங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே 8000 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ராகி புட்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணலாம்.